பிரைஸ் தி லார்ட். உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பார்க்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியோ அழியும் என்று சங்கீதம் 1:6 நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய வழிகளை அறியாமல் இருக்கிறோமா? நாம் அறியாமல் இருந்தாலும் தேவன் அதை அறிகிறவராக இருக்கிறார். நாம் வீணை கலங்காமல் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற வழிகளில் நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நீதிமான்கள் வழி என்று சொல்லும்போது அந்த வழி நாம் நினைக்கிறது போல செவியான ஒரு வழி அல்ல. அது சிவந்த சமுத்திரமாகும், யோர்தானாகும், எரிகோவும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவைகளிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நீதிமான்களாகிய நம்மை அந்த வழியை செவைப்படுத்தி நம்மை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். சிவந்த சமுத்திரத்தை வெட்டாந்தரையாக மாற்றி அது நல்ல ஒரு பாதையாக அமைத்து அதன் வழியாய் தம்முடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். யோர்தானை பின்னிட்டு ஓடை செய்து அதன் வழியாயும் கடக்கிறதுக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்தார். எரிகோ தகர்க்க முடியாத ஒரு பெரிய கோட்டையாக இருந்தாலும் அதையும் தகர்த்து அதன் வழியாய் கடந்து போகிறதுக்கு தேவன் நீதிமான்களுக்கு கிருபை செய்தார். பிரியமானவர்களே, துன்மார்க்கின் வழியோ அழியும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அதே சிவந்த சமுத்திரத்தின் வழியாக துன்மார்கள் கடந்து போனபோது அவர்கள் அழிந்தார்கள். எனவே நீதிமான்கள் வழியைப் போலவே துன்மார்க்குடைய வழி காணப்பட்டாலும் நீதிமானுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறபடியினாலே அந்த வழியில் அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். துன்மார்க்கு அதே வழியில் நடந்து வருகிறதைப் போல நமக்கு காணப்பட்டாலும் அவர்கள் அழிந்து போவார்கள் என அவர்களை குறித்து நாம் கவலைப்படாமல் நம்மை நீதிமானாக்கிற தேவனுக்கு முன்பாக பாதையில் நடப்போம். கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுவார். இந்த நாள் தேவன் அருளிய நல்ல நாள். ஆமென்.